அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இந்த நாள் இனி நாளாக காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அழுத்தி அதில் பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி தம்ஸ் அப் லைக் கொடுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது, நேற்று தமிழ்நாடு முழுவதும் அரையாண்டு தேர்வுகள் துவங்கியது. அதில் தமிழ் பாடம் அனைத்து வகுப்புகளுக்கும் நிறைவடைந்தது. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் நடந்த 6 முதல் 10 வகுப்புக்கான அந்த வினாத்தாள் மற்றும் விடைக்குறிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றியும், நேற்று நடந்த அந்த 10ஆம் வகுப்பு அந்த விடைக்குறிப்பில் ஒரு 2 சிறு தவறு இருக்குது. அந்த சிறு தவறு என்ன அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை, அதர் டிஸ்ட்ரிக்ட் ஆன்சர் கீயை எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்குற நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மாவட்டத்துடைய வினாத்தாள் அனுப்பலாம், அதை கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வினாத்தாளை போட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்துடைய வினாத்தாள் மற்றும் விடைக்குறிப்பு போட்டுக்கிறோம். அதே மாதிரி பெரம்பலூர், தஞ்சாவூர் போட்டுக்கிறோம். கூடிய விரைவில் ஒவ்வொரு மாவட்டமாக அதை நம்ம போட்டுருவோம். தஞ்சாவூர் இன்னும் நான் அப்டேட் பண்ணல, தஞ்சாவூர் அப்டேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு சேலம், தருமபுரி, பெரம்பலூர் இருக்குது. தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா சேலத்தோடைய விடைக்குறிப்பு தான், அதை நீங்கள் அப்படி பயன்படுத்திக்கலாம். அதனால் உங்களுடைய மாவட்ட வினாத்தாளை தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு விடைக்குறிப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். மட்டும் அடுத்த வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டைம் இருக்கும்போது அதை போட்டு கொடுத்துட்றேன். சரி, இப்போது நேற்று நடந்த அந்த சேலம் மாவட்டத்துடைய வினாத்தாள் மற்றும் விடைக்குறிப்பும், அது அந்த விடைக்குறிப்பில் 10ஆம் வகுப்பில் என்ன சிறு தவறு இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 10th ஆன்சர் கீயை பார்த்துருவோம். அதில் இருக்கிற ஒரு சிறு டவுட் திருத்தம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடில் ஒரு சிறு தவறு. அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அதை அப்படியே போட்டுட்டேன், அதை பார்க்கல, அந்த தவறுக்கு மன்னிக்கவும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், தியாதெனின் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறை நேர் நிறைன்னு போட்டிருந்தேன், அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேர்புன்னு போட்டிருந்தேன், அது நிறை. அது திருத்தவறு போனால் காலாண்டுடைய கீயை அப்படியே எடுத்து நம்ம கட் காப்பி பேஸ்ட் பண்ணதுனால ஒரு மாற்றம் வந்தது. இதை நான் சரியாக கவனிக்கலை, அதுக்கு மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கோருகிறேன். மீதியெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விடைக்குறிப்பை பயன்படுத்திக்கோங்க பேப்பர் திருத்தறதுக்கும் மாணவர்கள் ஒப்படைப்பு எழுதுறதுக்கும். அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் நடந்த அந்த வினாத்தாளை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் நடந்த அந்த வினாத்தாளையும் அதற்கான அந்த விடைக்குறிப்பு நம்மளோட வலைதளத்தில் அப்டேட் பண்ணுறோம். அதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஃபைலாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய திருப்புதல் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் அது மிகவும் பயன்படும். அதே மாதிரி சில மாவட்டங்களில் எமிஸ் வினாத்தாள் எடுத்து பயன்படுத்தி எழுதிக்கிறாங்க. அந்த எமிஸோடைய விடைக்குறிப்பும் அரசு வெளியிடும். அப்போ வெளியிடும் போது நம்மளோட வலைதளத்தில் வெளியிடலாம். அந்த விடைக்குறிப்பும் அந்த வினாத்தாளும் அப்போ கொடுத்துட்றோம். அதையும் நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஆண்டு நம்ம பொதுத்தரவை வந்து நிறைவு பண்ணுறதுக்கும் அதில் ஏதாவது வித்தியாசமான கேள்விகள் வந்திருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த வித்தியாசமான கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து படித்து வச்சுக்கலாம். மீண்டும் பார்த்தோன்னா எந்த மாவட்டத்தில் எல்லா பல்வேறு மாவட்டங்களில் எந்த ஒரு வினாத்தாள் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்குது, அப்போ அந்த வினாத்தாளுக்கு எந்த வினாவுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது எல்லாமே அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம வலைதளத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கீ ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. அதோட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பப்ளிக்கு கட்டாயம் உதவும். நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வந்து விடைக்குறிப்பு போட்டுவிட்ருவோம். போட உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அந்த அப்டேட் ஆகிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரௌசரை எடுத்துக்கோங்க. ப்ரௌசரை எடுத்துக்கிட்டு அதில் போயிட்டு தமிழ் விதை அப்படின்னு டைப் பண்ணுங்கள்.
வரக்கூடிய மூணு லிங்க் அதை எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், தருமபுரி ஆஃப் இயர்லி ஆன்சர் கீ, தருமபுரி இதை போட்டுக்கிறோம். லோட் மோர் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். இங்கே பாருங்கள், 6th to 10th சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இயர்லி கொஸ்டின் அண்ட் கீ, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் 6 முதல் 10 வகுப்பு நடந்த இந்த கீ ஆன்சரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், சேலம் மாவட்டத்தோடைய வினாத்தாள் இங்கே 6ஆம் வகுப்பு. அது வினாத்தாள் வேணுன்னா இங்கே கிளிக் ஏர் கொடுத்தீங்கன்னா வினாத்தாள் வந்துடும். விடைக்குறிப்பு வேணுன்னா விடைக்குறிப்பு கிளிக் ஏர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கும் 10 வகுப்புக்கும் நம்ம போட்டுக்கிறோம். இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், மாணவர்களுக்கு ஒப்படைப்பு எழுத கொடுக்கலாம். அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அங்கங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தருமபுரி போட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு வலைதளம் உங்களுக்கு தெரியும், கல்வி விதைகள்ங்கிற வலைதளம். இது நம்ம வலைதளம் தான். இந்த கல்வி வலைதளத்துக்கு போங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். கல்வி விதைகள் பார்த்தீங்கன்னா பாருங்க, தருமபுரி ஆஃப் இயர்லி கொஸ்டின் ஆன்சர் கீ, தருமபுரி ஆஃப் இயர்லி கொஸ்டின், திருவாரூர், திருவண்ணாமலை கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். பெரம்பலூரோட கொஸ்டின் ஆன்சரிங் போட்டோம். இந்த 4 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் இந்த கல்வி விதைகள் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதற்கான விடைக்கருப்புகள் ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து நம்மளுடைய வலைதளத்தையும் 2 வலைதளத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் எந்த மாவட்டங்கிறத டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்தில் வினாத்தாள் வந்து எளிமையாக இருந்ததா கடினமாக இருந்ததா அப்படிங்கிறது கொஸ்டினை போடுங்க. அதே மாதிரி எந்த மாவட்ட வினாத்தாள் உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வினாத்தாள் அனுப்புறதா இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நான் ஸ்க்ரீனில் இப்போ டிஸ்பிளே அந்த நம்பருக்கு போட்டு விடுங்க. அதே மாதிரி மெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் www.tamilvidai@gmail.com, அதையும் பாருங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு விடைக்குறிப்பு ரெடி பண்ணி தரேன். இந்த எக்ஸாமை நல்லபடியாக நீங்கள் எழுதுங்க. அனைத்து பாடங்கள்லையும் அனைவரும் தேர்ச்சி பெறணுங்கிறது தான் இப்போ நம்மளுடைய பொது நோக்கமாக இருக்குது. அதனால் அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். தமிழ் பாடம் முடிஞ்சிச்சு, தமிழை பற்றி நவரி பண்ணாதீங்க. அடுத்த பாடத்துக்கு உண்டானதை எடுத்து பயிற்சி படிங்க. இந்த கீ ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு லீவில், அரையாண்டு லீவில் ஒரு புக்லெட்டாக கூட நீங்கள் வந்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. வரக்கூடிய திருப்புதல் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் அது மிகவும் பயன்படும் என்கிறத நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிட்டு இந்த காணொலி இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.